பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த 3ஆம் மாதத்திலே நாம் 4ஆம் வாரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு வாரங்கள். இந்த ஒரு வாரம் கடந்து போச்சுன்னா இந்த வருடத்தில் கால் ஆண்டு நாம் கடந்து விட்டோம். கர்த்தருடைய கிருபை தான். நான் என்னை நினைப்பதுக்கு நான் எம்மாத்திரம் என்ற தாவீதின் வார்த்தைப்படி நாம் ஒன்றுமே இல்லை. நாம் தூளும் சாம்பலுமாய் நம்ம என்ன வேண்டும்? ஆண்டவரே, நான் களிமண் என்று உணர வேண்டும். ஆண்டவரே, நான் களிமண்ணப்பா, நான் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, என்னை உணரத்தக்கதாக ஆண்டு சமூகத்தில் தாழ்மையோடு நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மை நினைத்தருள்வார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார் என்று அவருடைய வார்த்தைப்படி அவருடைய நினைவுகளில் நாம் கலந்திருக்கும்படியாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அப்பா, தேவ சபையிலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர பாத்திரனே தேவா, ஸ்தோத்திர துதி உமக்கே. ஸ்தோத்திர பாத்திரனே தேவா, ஸ்தோத்திர துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியோ கத்தாய் நித்திய துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கத்தாய் நித்திய துதி உமக்கே. ஸ்தோத்திரம் பாத்திரனே தேவா, ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திர பாத்திரனே தேவா, ஸ்தோத்திர துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியோ கத்தாய் நித்திய துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியோ கத்தாய் நித்திய துதி உமக்கே. ஸ்தோத்திர பாத்திரனே. தேங்க்யூ லார்ட். தகப்பனே, அப்பா, இந்த கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த கிருபைகளை தாங்கும்படியாய், இந்த கிருபைகளை நடத்தும்படியாய், இந்த கிருபைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய், இந்த கிருபைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், இந்த கிருபைகளுக்கு போதும் ஆண்டவரே, இந்த கிருபைகளுக்கு போதும். அப்பா, எங்கள் பலவீனத்திலே பலப்பூர்ணமாய் விளங்கும்படியாய், இந்த கிருபையினாலே எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாய் தகப்பனே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்துரு பயங்களின்றி நல்ல நித்திரை செய்ய பிரமை. சத்துரு பயங்களின்றி நல்ல நித்திரை செய்ய பிரமை. பாத்திரமாய் ராட்டி உரத்திய குற்றிலும் தோட்டையானா. ஆமென். பாத்திர
தீரமாய் சீராட்டி புரட்சியே சுற்றிலும் கோட்டையானா சோத்திரம் பாத்திரனே தேவா சோத்திரம் துதி உமக்கே சோத்திரம் பாத்திரனே ஆமென். தேவா சோத்திரம் துதி உமக்கே நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கர்த்தர் நித்திய துதி உமக்கே நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கர்த்தர் நித்திய துதி உமக்கே சோத்திரம் பாத்திரனே. தேங்க்யூ அப்பா தகப்பனே, இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒரு தாய் கேட்குவது போலவும் ஒரு தந்தை சுமந்தது போலவும் எங்களை சுமந்து கொண்டு வந்தீர் அப்பா தகப்பனே. இந்த கிருபையினாலே எங்களை மூடிக்கொள்ள முடியாது. எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. வீட்டிலுள்ளேறும் வரை கல்லின் விழிகளை கூடாமல் வீட்டிலுள்ளேறும் வரை கல்லின் விழிகளை கூடாமல் துணிக்கொள் தாய் போல் படிவிசையமது துணையன தாத்தவரே துணிக்கொள் தாய் போல் படிவிசையமது துணையன காத்தவரே சோத்திர பாத்திரனே தேவா சோத்திர துதி உமக்கே. Thank you, Lord. Amen. Hallelujah. காலில் அடங்கிடவே நல்ல கவிவனை திகழ்ந்திடவே Amen. காலில் அடங்கிடவே நல்ல கவிவனை திகழ்ந்திடவே பாரிலை புரட்டி உருளத்தை நிறனே பாங்கி சீராட்டி வைத்தார். Amen. பாரிலை புரட்டி உருளத்தை நிறனே பாங்கி சீராட்டி வைத்தார். ஸ்தோத்திர பாத்திரனே தேவா ஸ்தோத்திர துதி உமக்கே. Thank you, Lord. Amen. இன்றைய தினமதிலும் தோழில் எந்த வகைகளிலும் இன்றைய தினமதிலும் தோழில் எந்த வகைகளிலும் திருமறைப்படி ஒழுங்கிடைய மக்கள் ஊட்டிய காத்துக் கொள்வார். திருமறைப்படி ஒழுங்கிடைய மக்கள் ஊட்டிய காத்துக் கொள்வார். சோத்திர பாத்திரனே தேவா சோத்திர துதி உமக்கே. சோத்திர பாத்திரனே தேவா சோத்திர துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கர்த்தர் நித்திய துதி உமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் கர்த்தர் நித்திய துதி உமக்கே. சோத்திர பாத்திரனே தேவா சோத்திர துதி உமக்கே.
ஸ்தோத்திரம் செலுத்துதலே தகும். துதிக்கு பாத்திரர் அவர் மாத்திரமே, ஆராதனைக்குரியவர் அவர் மாத்திரமே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவரே அப்பா, எங்கள் மன பாரங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே அது தவிடுபொடியாக்கி ஆண்டவரே பாரமான எங்கள் காரியங்களை லகுவாய் மாற்றுகிறவரப்பா, லகுவாய் மாற்றுகிறப்பா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்ற வார்த்தைப்படி தகப்பனே எங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம்ப்பா. கிருபாய் நடத்துங்கப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கிருபை கூட இருந்து நம்ம நடத்துவார். ஆமே. இப்போது மத்தியில் அன்பு சகோதரர் வந்து பாடலை பாடும்படியாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். அல்லேலூயா. நம்முடைய பெத்தேல் ஆசீர்வாத சபையின் வாக்குத்தத்தமான சங்கீதம் 110:3 பிரகாரம் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரத்து கொள்ளும்படியாய் அந்த வாக்குத்தத்தை முதல்ல நாம் படிக்கணும். அது எதிர்த்தில் நம்ம என்ன பண்ணோம்? பதித்து கொள்ளணும். அப்படியே பதித்து கொள்ளணும். வாசிங்க பிரதர். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பார்கள். விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். பிரியமானவர்களே, இந்த பராக்கிரமம் என்பது கர்த்தருடைய வல்லமையை குறிக்கிறது, அவருடைய பவர். அந்த பராக்கிரமத்திலே நமக்கு 3 விதமாக நம்மோட கூட வெளிப்படுகிறார். என்னென்ன அது ஆள் தத்துவம், என்னென்ன தத்துவம், என்னென்ன சொல்லியிருக்கேன் நான்? டீச்சர், ஆசிரியர், கிங் ஆஃப் கிங், ராஜாதி ராஜா, ஜட்ஜ், ஜட்ஜ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், நியாயாதிபதி. இந்த 3 காரியங்களிலே நம்மோடு கூட வெளிப்பட்டு அவருடைய பராக்கிரமத்தை நமக்கு காண்பிக்க முடியாது. அவருடைய பராக்கிரமத்திலே நம் பலனை, பரிசுத்தத்தை, ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் இந்த வாக்குத்தத்தை என்ன பண்ணுறோம்? உரிமை பாராட்டும். காரணம் என்னவென்றால் 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்க கேட்போம். சீக்கிரம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:20. யாராலம்மா? யாரால? நம்மளால. மாற்றி சொல்லலாம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. அவருக்குள் ஆமென் என்று இருக்கிறதே. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன பண்ணோம்? உரிமைப்பா. ஏன்னா எங்களால் நம்மளால தான் அந்த வாக்குத்தத்தம் உரிமை பாராட்ட முடியும், அது பெற்றுக்கொள்ள முடியும். முன்னாலே எழுதி வச்சாது அது மாறவே மாறாது. இந்த பராக்கிரமத்தில் முதல்ல எரேமியா அந்த 10:1 வாசித்தோம். பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்தும் படிங்க சிஸ்டர். அந்த வார்த்தையை சீக்கிரம் வாசிங்க. எரேமியா 10:9. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யம், எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு இவ்வளவு வசதி இருக்கு, எனக்கு இவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய என்று சொல்லி மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரை குறித்து மேன்மை பாராட்ட காரணம் என்னவென்றால் பராக்கிரமசாலிய கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். எரேமியா 20:11 என்ன சொல்லப்பட்டிருக்குது? பராக்கிரமசாலியான கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால
ஆண்டவர் நமக்கு பராக்கிரமத்தை கொடுப்பது எதற்குனா நன்மை தான் கொடுப்பார். பராக்கிரமம் என்பது என்ன சொல்கிறது? அவருடைய வல்லமை, அவருடைய பவர். அவர் வல்லமை பெற்றுக்கொள்ள நாம் அந்த பராக்கிரமை குறித்து நாம் ஆண்டவர் கொடுத்தாரா, அது தாழ்மையோடு பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானம் ரொம்ப நம்ம ஆண்டவருடைய பராக்கிரமத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. ஆண்டவர் கொடுத்தார், நிச்சயமாக கொடுத்தார். யோபு சொன்னது போல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த பராக்கிரம், அந்த பவரை நம்ம வாங்கிட்டோம்னா இதை வச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், ஏதாவது செய்துக்கலாம்னு சொல்லி நம்ம அதை குறித்து மேன்மை பாராட்டவே கூடாது. எல்லாவற்றையும் மேலாக ஆண்டவரை எப்பவுமே நம்மோடு கூட இருப்பதை நம்ம காண வேண்டும். அதுதான் பராக்கிரமம் என்ற, அதான் பராக்கிரமம். சகரியா 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம், 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். சகரியா 4:6. சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பலமும் ஒன்றும் இல்லை, பராக்கிரமம் ஒன்றும் இல்லை. தேவ ஆவிதான் ரொம்ப அவசியம், நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஆவி அவர் ஆவிதான் நம்ம பலப்படுத்தும். அவர் பாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. செருபாபேலுக்கு ஒரு அடையாளம் உண்டு. என்ன செருபாபேல் தானே? முத்திரை மோதிரம். கரங்களை தட்டுவோமா? அப்போ அந்த முத்திரை மோதிரத்துக்கு நமக்கு என்ன தேவையில்லை? பலம் தேவையில்லை, பராக்கிரமம் தேவையில்லை. தேவ ஆவியை நம்ம முத்திரை மோதிரமாக விலக செய்ய வேண்டும் என்றால் தேவ ஆவி நமக்கு நிச்சயம் வேணும், நிச்சயம் வேணும். அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள ஞானம் ரொம்ப அவசியம். ஆண்டவரே, அந்த ஞானம் எப்படி கிடைக்குதுன்னு கேட்காதீங்க, பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பரத்தில் கொடுக்கப்பட்டாலொழிய ஒன்றுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆவியானவர் நம்ம கூட இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரே என்னோட கூட இருங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லி அவரை கேட்போமானால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். இதை பாருங்கள், இதை ஒரு 3 காரியங்கள் 4 காரியங்கள் ஞானமே இல்லாத ஜந்துக்களை பற்றி நம்ம சொல்லிட்டு அதுக்கிட்டேருந்து நம்ம எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், 4 வகையான ஜந்துக்களை கிளத்தில் நம்ம ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவோட ஆவினாலும் ஆகும். தேவ ஆவிதான் நம்மை நடத்தும், தேவ ஆவிதான் நம்மை ஆண்டு கொள்ளும், தேவ ஆவிதான் நம்மை பரலோகத்தில் போய் சேர்க்கும். பலம்லாம் இல்லை. ஐஸ்வர்யம் இருக்குது, எனக்கு பலம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, நான் பெரிய நல்ல ஒரு வார்த்தை வரும், என்னால் எல்லாமே நான் நடத்த முடியும், எல்லாமே என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் எதை குறித்து இப்போ அதை சொல்கிறான்னா ஐஸ்வர்யம், பலம். ஐஸ்வர்யத்தை குறித்து பணம் கொடுத்தா என்னோட வாங்கிடலாம். அது பொய்யான வாழ்க்கை, இந்த உலகத்திற்குரிய பொய்யான வாழ்க்கை. பணம் எல்லாத்துக்கும் உதவும், ஆனால் அந்த பணமே நம்ம நம்ம பணத்தை நினச்சி ஓடினோமானால் பணம் ஒன்றுமே இல்லை நமக்கு. அல்லேலூயா. அந்த பணம் ஒன்றுமே இல்லை, ஐஸ்வர்யம் ஒன்றுமே இல்லை. பணம் தேவைதான், அது தேவைக்கேற்ப நம்மளுக்கு கொடுப்பார் ஆண்டவர், நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஞானம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வது அந்த ஞானம். எதை சம்பாதித்தால் ஞானத்தை சம்பாதிக்கணும், புத்தியை சம்பாதிக்கணும். வேதம் அருமையாக சொல்லுது. எடுத்து வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் முகவரியாக ஒரு சில வசனங்கள் சொல்லி நம் குறிப்புக்குள்ளாக கடந்து செல்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம், அதில் 5லிருந்து 17 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 5லிருந்து 17, 15லிருந்து 17. விபச்சாரக்காரனாவது தப்பாக படிக்கிறீங்க. எபேசியர் 5 15லிருந்து 17. ஆனபடியினாலே, நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இந்த வசனத்தை மனதில் பதித்துக் கொள்ளுங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல், ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அதாவது ஞானம் இல்லைன்னா என்ன இருக்காது, நமக்கு என்ன இருக்காது, கவனம் இருக்காது. அந்த எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே நம்ம போயிருப்போம். ஞானம் மட்டும் போல இந்த வசனம் அழகாக எபேசியருக்கு பவுல் எழுதுறாரு. ஆனபடினாலே நீங்கள் ஞானம் மட்டும் போல நடவாமல் ஞான மூலை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல். மதியற்றவர்கள் என்ன இல்லை, என்ன இல்லை, மதினா என்ன, அறிவு. நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த 3 காரியம் ரொம்ப அவசியம். அதுக்கு எல்லாத்துக்கும் தேவை என்ன தேவை, நாலேஜ், ஞானம் தேவை. முதல்ல கவனமாய் நடந்து கொள்வதற்கு ஞானம் தேவை. பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு ஞானம் தேவை. உணர்ந்து கொள்வதற்கு ஞானம் தேவை. 3 வித்தியாசமான காரியம். 3 வித்தியாசமான காரியம். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு என்ன தேவை, நாலேஜ், ஞானம் தேவை. ஞானம் தேவை. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகாமலே ஞானம்லாம் இருக்காங்க. சில ஹையர் செகண்டரி படிக்காத நம்ம காமராஜர்லாம் எப்படி எத்தனை வருஷம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டார், எவ்வளோ ஞானத்தோடு. நான் படிக்கலாம் கூட மற்றவங்க படிக்கணும்னு சொல்லி என்ன திட்டத்தை கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டம், கல்வி திட்டம். அவருக்கு படிப்புக்கு பிள்ளைங்க படிக்க வரணும், அதுக்காக என்ன பண்ணார், மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். அப்போ நம்ம பிள்ளைங்க அந்த காலத்தில் அந்த அவ்வளோ படிக்கலையே. அந்த காலத்தில் யார் படிச்சு, இப்போ தான் படிப்புனாலே பணமாகி போச்சு. அந்த காலத்தில் படிப்பு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, படிக்கலை ஜனங்க. அதனால் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போனியாடான்னு கேட்டதுக்கு நான் சாப்பாடே இல்லை, நான் எப்படி பள்ளிக்கூடம் போவேன். அதனால் இவர் பார்த்து 2-3 பேர் விசாரித்து என்ன பண்ணார், காமராஜர் மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார். எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை ஏற்படுத்தினார். அப்புறம் அது படிப்படியாக போய் இது காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், ஈவினிங் டிஃபன் எல்லாமே கொடுக்குறாங்க ஸ்கூலில். கார்ப்பரேட் ஸ்கூல்லாம் இன்றைக்கு என்ன மாதிரி உயர்ந்திருக்கு தெரியுங்களா, ரொம்ப ஆச்சரியமாக. நேற்று தினத்தில் அந்த பக்கம் போய் பார்த்தேன், நான் பெரம்பூர் பக்கம். அவ்வளோ அருமையாக ஸ்கூல்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி, ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் மாதிரி அழகாக ஏசி போட்டு அருமையாக கட்டியிருக்காங்க. அந்த ஆர்வத்தில் பிள்ளைங்க அதிகமாக போய் கார்ப்பரேட் ஸ்கூலில் சேர்றாங்க. எதற்காக, ஞானம் சம்பாதிக்க, ஞானத்தோடு நடந்து கொள்ள, ஞானத்தோடு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, ஞானத்தோடு உணர்ந்து கொள்ள. இந்த 3 காரணம் வாழ்க்கை ரொம்ப அவசியம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 4:7. இதை நான் முகவரியாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த குறிப்புகள் கடைசியாக 3-4 காரியங்களை சொல்கிறேன். இப்போ வாசிங்க சிஸ்டர். நீதிமொழி 4:7. சீக்கிரம் எடுங்க, லேட் பண்ணாதீங்க. பாருங்க, ரொம்ப ஞானமே என்னது, ஞானமே முக்கியம், இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஞானம் இல்லாமல் ஒன்றுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானம் பெற்றுக்கொள்ள விசுவாசம் அவசியம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ ஞானம் பெற்றுக்கொள்ள முதல் விசுவாசம், 2வது ஞானம் ரொம்ப அவசியம். ஞானம் இருந்தால் தான் விசுவாசத்தில் வளர முடியும். அது பரத்திலிருந்து கொடுக்கப்படும். அந்த பரத்தில் கொடுக்கப்பட்ட ஞானத்தை நாம் இழந்து போகக்கூடாது. படிங்க சிஸ்டர். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். வாழ்க்கையில் பணம் இதை சம்பாதிச்சா தான் அது சம்பாதிக்க முடியும். அதுதான் கடைசி அந்த வார்த்தை பாருங்க. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. நீ எண்ணத்தை சம்பாதி பிரயோஜனம் இல்லை. நீ எவ்வளோ தாய்ச்சி வந்தாலும் பேங்க்கில் போயிட்டு ஒரு கவுண்டரில் நின்று பணம் செலுத்துனேன்னா மற்றொரு படிக்கலைன்னா மட்டும்ப்பா எழுதி கொடுங்க, இதை நான் சைன் மட்டும் போடுறேன், இதை எழுதி கொடுங்க. அப்படின்னா இல்லை, நமக்கு ஞானம் இல்லை.
எதை சம்பாதிக்க முக்கியமா? நம் ஞானத்தை சம்பாதிக்கணும். ஞானம், ரெண்டாவது புத்தியை சம்பாதிக்கணும். நாலேஜ் அண்ட் விஸ்டம். நாலேஜ் அண்ட் விஸ்டம் ரெண்டும் ரொம்ப முக்கியம். ரெண்டும் முக்கியம் வாழ்க்கையில். அது இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னுடைய சாட்சியெலாம் பெரிய சாட்சி. நான் கடந்த வாரமே சொல்லியிருக்கேன். நான் ஒன்றுமே அறியாதவன், இதுக்கு தகுதியே இல்லாதவன், இங்கே நிற்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன், தகுதி இல்லாதவன். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, நான் படிக்கலை இருந்தாலும் எனக்கு நீ கொடுக்குற பரத்திலிருந்து கொடுக்குற ஞானத்தை கொடுங்கப்பா, எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஓரளவு படிச்சிருந்தாலும் ஆனால் ஆண்டவர் கூட ஞானத்தை நாம் கேட்டு பெற்று அதை சம்பாதித்து கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் ஆண்டவரை, அது கேட்குறது தவறில்லை. ஆனால் நீ ஞானத்தை புத்தி சமைதா ஆட்டோமேட்டிக்காக அது பின்னால் ஒரு தேடி வரும். கரங்களை தட்ட வருமா? அப்போ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் ஞானம், அதுக்கு வந்து புத்தி. ரெண்டாவது வாசிங்க, 8:11 வாசிங்க சிஸ்டர். நீதிமொழி 8:11. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ ஞானத்தோடு நடந்து கொள்ளுன்னா நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், நடந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் 3 ரொம்ப அவசியம். நடந்து கொள்ளுதல், ஞானம் தான் நம்ம ஒரு நல்ல பையன்பா, நம்ம நடத்தை பார்த்தே சொல்லுவாங்க. நல்ல குடும்பம், நல்ல குடும்பத்தில் பிறந்த பிள்ளை, நல்லா படித்தான், நல்ல வேலைக்கு போகிறான், நல்ல அவனுக்கு நல்ல ஒரு குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள். அப்போ நம்ம நடத்தி பார்த்து மற்றவங்க சாட்சி சொல்லணும். ஐயோ இவனா அப்படின்னு சொல்லக்கூடாது, இவனா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி உண்டாக்கக்கூடாது. நம்மை குறித்து ஒரு சாட்சி இருக்கணும்னா அந்த நடந்து கொள்ளுகிற விதம், அதுக்கு ஞானம் அவசியம். அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை நம்ம பிரயோஜனப்பட காலம் இனி செல்லாது. அந்த ஞானத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் ஞானம் அவசியம். நாம் உணர்ந்து கொண்டு நடக்க வேண்டும் என்றால் ஞானம் அவசியம். அல்லேலூயா. முத்துக்களை பார்க்க ஞானமே நல்லது. இச்சிக்கப்படுத்தவில்லை எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஒன்றுமே இல்லை, ஜீரோ. நம்ம ஆசைப்படுத்த ஒன்றுமே இல்லை. ஆனால் ஞானம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். பிரியமானவர்களே, ரொம்ப அவசியம். ஞானமே இல்லாத 4 ஜந்துக்களை பார்த்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, பூச்சிகளுக்கெல்லாம் 5 அறிவுன்றாங்க. அதெல்லாம் 5 அறிவுலாம் சொல்ல முடியாது. ஆனால் அது ஞானமாக நடந்து கொள்ளுதுங்க. நமக்கு ஒரு அறிவு எதுனா அந்த ஞானம், படிப்பறிவு, தெரிந்து கொள்வது, நடந்து கொள்வது, பிரயோஜனம் கொள்வது. அதான் நமக்கு ஒரு ஞானம் அடிஷ்னல், எக்ஸ்ட்ரா 6 அறிவு. இந்த காலத்தில் 7ஆம் அறிவு தொடங்கியாச்சு. அல்லேலூயா, தொடங்கியாச்சு. கர்த்தர் நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்காரு. ஆனால் மனுஷன் ஒன்று அடிஷனல் ஆக்கிறான். இப்போ எல்லாம் அழிவுக்கு தான். ஆக்கப்பூர்வமாக ஆகிறதுலாம் அழிவுக்கு தான். கர்த்தர் சமூகத்தில் அது ஒரு நாள் நிற்காது. உன்னை அறிய போ, உன்னை அறிய யாராக இருந்தாலும் உன்னை அறிய. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதுங்க. இந்த 4 ஜந்துக்களை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு. அந்த ஜந்துக்களை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி நம்ம ஞானமாக நடந்து கொள்ளுகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம், எப்படி உணர்ந்து கொள்ளப் போகிறோம், எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளப் போகிறோம், எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம்.
ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த 3 வசனத்தில் ஆக்கப்பூர்வமான ஒரு ரகசியம் இருக்குது. ஆக்கப்பூர்வமான ஒரு ரகசியம் இப்போ நம்ம அறிந்து கொள்ள போகிறோம், நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எழுதியிருக்கிறதே கேளுங்க, ஆண்டவர்கிட்ட எழுதியிருக்கிறதே. அப்போ எழுதியிருக்கிறத நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஞானம் அவசியம். ஒரு நாளும் உலக ஞானம் நமக்கு உலக ஞானம் அழியக்கூடியது. உலக ஞானம் என்பது அதில் ஒரு வகை நம்மளுடைய எஜுகேஷன் ரொம்ப அவசியம். பிள்ளைகளுக்கு எஜுகேஷனை கொடுக்கணும். எப்படியாவது அந்த பிள்ளைகளை நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும். நமக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார். நம் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஞானம் ரொம்ப அவசியம். ஞானம் என்பது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 4 ஜந்துக்களை பற்றி, ரொம்ப அற்பமான ஜந்துக்கள், ரொம்ப பெருசாலாம் திங்க் பண்ணாதீங்க. அந்த 4 ஜந்துக்கள் தன் வாழ்க்கையில், தன்னுடைய வாழ்க்கைன்னு அதுக்கு இல்லை, நமக்கு தான் வாழ்க்கை. அதை குறித்து தான் நம்ம வாழ போகிறோம். அதை குறித்து தான் இப்போ வாழ போகிறோம். நான் அந்த 4 ஜந்துக்களை பார்த்து அதோட வாழ்க்கையில் என்ன கடைபிடிக்குதோ அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் இந்த நாளில். எடுத்துங்க வாசிப்போம். 30ஆம் அதிகாரம் அதில் 24 28 பொறுமையாக வாசிங்க சிஸ்டர். 24 28 பொறுமையாக வாசி. பூமியில் எங்க? பூமியில் புரிஞ்சுக்கோங்க. பூமியில் இங்கே நாம் வாழ்கிற இடத்துல தான் அந்த ஜந்துக்களும் இருக்குது. படிங்க. பூமியில் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. முதல்ல கை தட்டுங்க. அதுக்கு நம்ம விட பெருசு இல்லை, நம்ம விட சிறுசு. பூமியில் சிறியவைகளாக இருந்தோம் மகா ஞானமுள்ளவர்கள் 4 உண்டு. அந்த 4 பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம். நம்ம கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லாமே நமக்கு தெரியும். இதுங்களுக்கு தெரியாது. அந்த 4க்கு கிழக்கு என்னன்னு தெரியாது, மேற்கு என்னன்னு தெரியாது, வடக்கு என்னன்னு தெரியாது, தெற்கு என்னன்னு தெரியாது. இந்த 4 ஒன்று சேர்த்தா தான் நமக்கு நியூஸ், செய்தி. நியூஸ் நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 4 தான் நம்மளுக்கு செய்தி, நியூஸ். இன்றைக்கு அந்த செய்தி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய செய்தியை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த 4 ஜந்துக்களுடைய வாழ்க்கை, மகா ஞானமுள்ள ஜந்துக்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, அந்த நடத்தையை நாம் எப்படி கடைப்பிடிக்க போகிறோம். அதான் ஜந்து வாசிங்க சிஸ்டர். அப்படியே அவை யாவன இது நமக்கு ஆவியான உணர்த்துறாருப்பா. மகா ஞானமுள்ள 4 ஜந்து இருக்குதுப்பா. அவை யாவன உனக்கு எடுத்து சொல்கிறார். படிங்க. அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். போதும். இது எது? அற்பமான ஜந்து. நம்ம காலில் அப்படி வச்சாலும் செத்து போயிடும். எறும்பு அதிகமாச்சுன்னா ஏன்னா பொடி போட்டால் செத்து போயிடும், தண்ணி ஊற்றினா செத்து போயிடும். அற்பமான ஜந்தம். அது உயிருக்கு என்ன இல்லை, உத்தரவாதமே இல்லை. அது கேட்குமா? நான் இத்தனை வருஷம் உயிர் வாழணும் ஆண்டவரை கேட்குமா? ஆனால் மகா ஞானம் நமக்கு தான் ஞானம். அற்ப ஜந்து ஒன்றுமே இல்லை. எறும்பு அற்ப ஜந்து. அந்த எறும்புகிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய காரியம் இருக்குது. 2வது சத்துவமற்றனா பலன் இல்லாத சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்து தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சத்துவம் பலன் இருக்காது. அதை பிடிச்சோன்னு வச்சுங்களேன்,
அது உதறி ஓடும். நம்மளை பலனா நம்ம கூட இருக்காது, அப்படி உதறி தள்ளிட்டு ஓடும். அது ஒரு பயம். நம்மளை பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க, கொள்ளிட போகிறாங்க. சத்துவம் அதுக்கு பயம், பலன் இல்லை. தன்னை காப்பாற்றி கொள்ள பலன் இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், யாருன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன பண்ணுறோம், நம்ம எதிர் வார்த்தை பேசுகிறோம், எதிர் மறையாக பேசுகிறோம். நீ எப்படி என்ன பேசுவ, என்ன எப்படி நீ கேள்வி கேட்ப, உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு, நீ என்னத்தை எப்படி தொடுவ? ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு கண்ணத்தை காமிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன, நம்ம காட்டுறோமா? இல்லையே. உடனே பதிலுக்கு பதில், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அடிக்கு அடி. பழைய ஏற்பாட்டை அப்படியே பிடிச்சிக்கிறோம். சத்துவமற்ற ஜந்துவாயுதம் தங்கள் வீட்டை எங்க கட்டு, கண்மலை யார், கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. கிறிஸ்து கண்மலை, கிறிஸ்துவை மேல் தோண்டி வைக்கும் குழி முசல்களும். இதெல்லாம் உங்களுக்கு ரகசியம் இருக்கு. நான் சொல்றேன், நாலு ஜந்துவுடைய ரகசியம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு. 3வது வாசிங்க. ராஜா இல்லாதிருந்தும் பவுச்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். ராஜா இல்லாதிருந்தோம், அதுக்குண்டு ஒரு ஆளக்கூடிய யாருமே இல்லை. ஆனா அது நினைச்சா ஒரு தேசத்தை அழிச்சிடும். வெட்டுக்கிளி நினைச்சா ஒரு தேசத்தை அழிச்சு, அதுக்குன்னு ஒரு ராஜா, அதுக்குன்னு என்ன சொல்றது, நீ இப்படி போ, அப்படி செய், அதை செய்ன்னு சொல்லி ஆர்டர் பண்றதுக்கு ஒரு ஆளே இல்லை. அதுக்கு ஒரு ஆளே இல்லை, வெட்டுக்கிளிக்கு ஒரு ஆளே இல்லை. அதுதான் ராஜா இல்லாதிருந்தோம் பவுச்சா புறப்படு வெட்டுக்கிளிகளும். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்த விசேஷத்தில் வெட்டுக்கிளி, கடைசி யுத்த நாளிலே வெட்டுக்கிளி வந்து நம்ம கொல்ல வரும். கடைசி நாட்களில் வெட்டுக்கிளி. அதுதான் ராஜா, அதுக்கு ராஜா இல்லை. ஆனாலும் பாருங்க, அவர் பவுச்சா ராஜா இல்லாதுன்னா கூட அதை பற்றி அது என்ன பண்ணாது, யோசிக்காது, திங்க் பண்ணாது. அதுக்கு ஒரு ஞானம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. 4வது படிங்க. தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையிலே இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமாமே. இது 4க்கும் ஆண்டு டிஃப்ரெண்டா என்ன கொடுத்துருக்காரு, ஞானத்தை கொடுத்துருக்காரு. இப்போ சிலந்தி பூச்சி ஒரு ஒரு இது கட்டுதுன்னா, வலையை பின்னி அது கட்டுதுன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சிலந்தி பூச்சி வலை நம்ம அழிக்க முடியாது. ஒன்று பிச்சை கூட இன்னொன்று அப்படியே போய் கட்டும், அப்படியே போகும், அப்படியே கட்டினே போயிட்டே இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த சிலந்தி பூச்சி வலை. இந்த 4க்கும் 4 வித்தியாசமான காரியங்கள் உண்டு. முதல்ல நம்ம எறும்பை பற்றி பார்ப்போம். எறும்பு நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 11. 6ஆம் அதிகாரம் 6லேருந்து 11 வாசிங்க சிஸ்டர், டக்குன்னு வாசிங்க. முதல்ல நீதி 30:25 வாசித்தாச்சு. நீதிமொழிகள் 6:11 டக்குன்னு வாசிங்க. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். சோம்பேறியே. அப்போ நேரத்தை, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல்ல படிச்சோல்ல, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தினா நம்ம என்ன ஆயிடும், சோம்பேறி ஆயிடும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சோம்பேறித்தனமான அந்த காரியம் இறங்கிட்டாலே நம்ம சுற்றி என்ன இருக்கோம்னா தரித்திரம் தான் சொல்லிட்டு கொண்டு இருக்கோம். படிங்க சிஸ்டர், அப்படி படிச்சுட்டு வாங்க. அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? சோம்பேறிக்கு என்ன காரணம்? தூக்கம். கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். நேரம் வந்து ரொம்ப முக்கியம். அதிகாலை எழுந்திருக்கணும். அப்போ தூக்கம் வந்துட்டாலே நேரத்தை பற்றி தெரியாது நமக்கு. மற்ற நாளில் தூங்கலாம், ஞாயிற்றுக்கிழமையில் தூங்காதீங்க. நைட்டு படுக்கும்போது சொல்லிடுவேன், அப்பா அதிகாலை எழுந்திருக்கணும்பா,
நேரப்பட நான் சபைக்கு போகணும். எங்கே போனோம்? நேரப்பட நான் சபைக்கு போகணும். எனக்கு முன்னாலே நீங்கள் வந்துட்டீங்க ஆண்டவரே, எனக்கு முன்னால் நீங்கள் போயிடுங்கப்பா. ஆனாலும் ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவளை போல நடவாமல் ஞானமுள்ளை போல கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதான் ஞானம். நைட்டு இரவு படுக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லிவிடுங்க, நாங்கள் இந்த பக்கம் வரோம், ஐயா அந்த பக்கம் வராரு. ஐயா காலையில் எழுந்திரிச்சு பத்மநாப ஐயா செங்கல்பட்டுலேருந்து இப்போ இங்கே இல்லை, அவர் செங்கல்பட்டுக்கு போயிடுறாரு, அவங்க மகள் கூட இருக்காங்க, பிரயாசப்படுறாங்க, இங்கேருந்து வரணும் தான் பிரயாசப்படுறதுனால ஏதாவது தடை போய்ட்டு அங்கே போயிடுறோம் ஐயா அப்படின்னு காலையில் தான் சொல்கிறார், சாட்சி சொல்கிறார். வாங்க, காலையில் வாங்க. நம்ம யார்கிட்ட கற்றுக்கணும்? சோம்பேறியே நீ அதில் வழிகளை பார்த்து. இல்லை ஆறாம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போ, அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரன் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்த போலவும் வரும். தெரிந்த வழிபோக்கனை போல வரும். உன்னுடைய வறுமை எப்படி? ஆயுதம் அப்படி இருக்குமா பிடிச்சிக்கோ நம்மளை. வறுமை புரியுதா உங்களுக்கு? ஆயுதம் தெரிந்த போலவும் இருக்கணும், இருக்குமா பிடிச்சிக்கோ. வறுமை இருக்குமா பிடிச்சிக்கோ. உன்னை தரித்திரம் வழிபோக்கனை போலவும். வழிபோக்கன்னா எங்கே போகிறேன் எங்கன்னு தெரியாது. வழிபோக்கனோட எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு தெரியாது. அது மாதிரி நம்மளுக்கு தரித்திரம் இருக்குன்றார் ஆண்டவர். என்ன பண்ண முடியும்? இவ்வளோ தரித்திரம் ஆகிப்போச்சு, இவ்வளோ வறுமை ஆகிப்போச்சு, என்ன செய்ய முடியும்? அந்த 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 ஞானம் இல்லாத போயிடும் நமக்கு. அது ஞானம் இல்லாத போயிடும். ஆண்டவர் அது சொல்கிறாரு, சோம்பேறியே நீ என்ன பண்ண? நீ உன்னை எங்கே போய் பார்த்து சார்? எறும்பிடத்தில் போய் அது வழிகளை பார்த்து அது ஞானத்தை கற்றுக்கொள். அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் கரெக்டான நேரத்தை எல்லாம் செய்துக்குது. கோடை காலத்திலே நமக்கு தேவையானதை செய்து கொள்ளுது, சேர்த்து வைக்குது. அப்போ எப்படிப்பட்ட ஞானம் பாருங்கள். அந்த ஜந்து பேருனா அந்த ஜந்து பேருனா எறும்புக்கு அதுக்கு ஒரு பேர் இருக்க, அற்பமான. அதை எடுத்து வச்சுங்க, அடிக்கடிக்கு அதை கேள்வி கேட்பேன் நான். அந்த எறும்புக்கு என்ன பேர்? அற்பமான சந்து. ஒன்றுமே இல்லை, அற்பமான சந்து. ஜீவனை கூட கேட்க முடியாது. யாரா மனுஷன் காலை வச்சா இறந்து போய்டும், அவ்வளோதான். அது உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. எறும்புக்கு உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. ஆனாலும் அது ஞானத்தில் பெரிய மகா ஞானமாக இருக்குது. எறும்பு மகா ஞானமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22-24 வாசிங்க சிஸ்டர். கான்ஃபிடென்ட், அந்த நேரம் கான்ஃபிடென்ட் ரொம்ப அவசியம். கான்ஃபிடென்ட் ரொம்ப, எறும்புக்கு கான்ஃபிடென்ட் உண்டு. இது 4 சியை பார்க்க போகிறோம். கான்ஃபிடென்ட்டு, அடுத்து சர்ச்சு, அடுத்து கிளாரிட்டி, அடுத்தது கன்ஃபர்மேஷன். இந்த 4 சியை நம்ம பார்க்க போகிறோம். படிங்க சிஸ்டர். நீதிமொழி 13:22-24. 22-24. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். அல்லேலூயா. பிரம்பை கையாடுவதும் தன் பிள்ளையை பகைக்கிறான். இப்போ எறும்புக்கு ஞானம் கரெக்டான நேரத்தில் போய் தன்னுக்காக சேர்த்து வச்சுக்குது. அப்போ பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கடமை நம்மளுடைய கடமை. பிள்ளைகள் போகிற வழியில் போக விட்டால் அது தாறுமாறாக தான் போயிடும். பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய நேரம், சொல்ல வேண்டிய படிப்பு காரியங்கள், மற்ற காரியங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவன் கேட்க மாட்டான்னா விடக்கூடாது. அவனை கூப்பிடு, உட்கார வை. அவன் நான் அடித்து சொல்கிற ஒரு பக்கம்,
நம்ம அடிக்காமல் புத்தி ஞானத்தை நீ சம்பாதிப்பா. புத்தியை ஞானத்தை சம்பாதி. வாழ்க்கையில் அதுதான் உன்னை முன்னால் நிற்க வைக்கும். அதான் உன்னை வாழ்க்கை நடத்தும். வாழ்க்கை அதுதான் உன்னை நடத்தும். அப்படி பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லணும்? சொல்லிக் கொடுக்கணும், பழகி கொள்ளணும். பிள்ளைகள் சொல்லி பழகிக்கொள்ளணும். படிக்க பிறமை கையாடாதவன் அவனும் அன்பாக இருந்து நம்ம விட்டோன்னு வச்சுங்களேன், அவனை என்ன பண்ணிட்டோம்? அவன் தண்டனைக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தாய் தகப்பன் சொல்லி கேட்காமல் தன் வாழ்க்கையை வேறு மாதிரி பாதையில் கொண்டு போயிட்டாங்க. நம்ம பிள்ளைங்க, நம்ம கிட்ட வளர்கிற பிள்ளைங்களை ரொம்ப கவனமாக வளர்க்கணும். ரொம்ப கவனமாக வளர்க்கணும். ரொம்ப கவனம் அவசியம். பாரு, 4 ஜந்து மகா ஞானமுள்ள எறும்பு கிட்ட போய் கற்றுக்கொள். எழுமிடத்தில் சோம்பேறியே நீ எழுப்பிடத்தை கற்றுக்கொள் சொல்லுங்க. அது கொடுக்க வேண்டிய ஆண்டவர் கொடுக்க நேரத்தை கொடுங்க. ஆண்டவத்தை ஜெபி, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, அழுது புலம்புங்க. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்க இந்த பசங்களை காண ஒருத்தனை காண, எல்லாம் வெளியே நிற்கிறாங்களா? கூப்பிடுமா, பிள்ளைங்களை கூப்பிடு. எல்லாம் வெளியே நிற்கிறானுங்க பாரு. எல்லாரையும் கூப்பிடு, உள்ள கூப்பிடு. இப்படி பிள்ளை வருதா? அப்புறம் எப்படி? டேய், நீ வருத்தே கரெக்டாக ஒழுங்காக வர மாட்டேன். இவன் வெளியே போய் விளாட உட்கார. அவனை விடாதீங்க ஐயா, உன் பையனை விடாதீங்க ஐயா, இவனை விடாதீங்க, உட்கார. என்ன இப்படி பண்ணுறீங்க? ஆண்டவர் பயப்படுங்கடா. இன்னும் ஒருத்தன் எங்க? அவன் எங்க? இந்த வயசில் விட்டிங்கன்னா எந்த வயசும் பிடிக்க முடியாது. ரொம்ப முக்கியமான பிள்ளைகள் வாழ்க்கையில் கொஞ்சம் பெற்றவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்போட வளங்க. சாப்பிட்ற நேரத்தை சாப்பாடு கொடுக்க தவறில்லை. கண்டிக்கிற நேரத்தை கண்டிங்க. ஆண்டு பிள்ளைகளை கண்டிங்க. அவன் கடைசி வரைக்கும் அதை என்ன பண்ணுவான்? விடாதிருப்பான். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். நீதிபதி 22 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிபதி 22:6. சீக்கிரம் வாசிங்க. அதாவது பிள்ளை ஆண்டவனை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. ஆனபடி நீங்கள் ஞானப்பட்டவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து. நடக்க வேண்டிய அவன் நடத்தணும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவன் நடத்து. அவன் முதி வைத்ததை விடாதிருப்பான். சொல்லுங்க, பயப்பட பிள்ளைங்களுக்கு பயப்படாதீங்க. சொல்லுங்க, பெருமை எடுங்க, தவறில்லை. ஒரு வயது வரைக்கும் அவனை வளர்த்து சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது சொல்லி வளர்க்கணும். ஆண்டவர் பயப்படுங்க, கர்த்தர் பயப்படுங்க. கர்த்தர் மேலே பயந்தால் தான் உங்கள் மேலே பயம் வரும். அல்லேலூயா. 19 வாசிங்க சிஸ்டர். அதில் 15 வாசிங்க. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். நான் சொல்லலை, ஆண்டவர் எழுதியிருக்கிறதே. பிள்ளையின் மனசு மதியினம் ஒட்டி இருக்கும். ஏதாவது உலகத்து காரியங்கள், இச்சையின் காரியங்கள், இச்சிக்கப்படத்தக்க காரியங்கள் ஒட்டி இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொண்டு வாங்க பிள்ளைங்களுக்கு. அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துட்டாலே பிள்ளைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் முதல்ல பிள்ளையான் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்தணும். அப்போ தான் அவன் கடைசி வரைக்கும் அதை விடாது இருப்பான். 5 விளையாதது 50 விளையுமா? விளையாது. இந்த காலத்தில் நம்ம பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கிறோம். எங்களெல்லாம் படிக்க வைக்கல. ஸ்கூல் போனால் வந்தால்
ஏன் எங்கே போகிறீங்க எதை போகிறீங்க கேட்க மாட்டாங்க. அப்போல்லாம் இல்லை, நாங்கள் படிக்கிற காலத்தில். நான் 10வது வரைக்கும் தான் படித்தேன். நுங்கம்பாக்கம் ஹைஸ்கூல்லேருந்து நுங்கம்பாக்கத்துலேருந்து அபிராம்புரம் வரைக்கும் நடந்து போயிருக்கேன். எக்ஸாம் டைமில் நடந்து வருவேன். 10th எக்ஸாமுக்கு அபிராம்புரம் மயிலாப்பூர் நுங்கம்பாக்கம் எங்கே இருக்குது. நடந்து வந்து எக்ஸாம் எடுத்துகிட்டு வந்தேன். அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும். பிள்ளைங்கள் ஒரு வயதான பிறகு அப்பா அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, அந்த பிள்ளைங்க கடைசி வரை விடாது இருக்க அப்படியே நடத்தணும். பிள்ளைகளை நடத்தணும், அந்த வழியிலே நடத்தணும் பிள்ளைகளை. அல்லேலூயா. சோம்பேறியே நீ யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ளணும்? எலும்பத்தை போய் கற்றுக்கொள். அற்புதமான ஜந்து இதை மாதிரி அதை பற்றி காட்டுறார் பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 2வது குழிமுசல் படிங்க. நீதிமொழி 30:26 வாசிங்க சிஸ்டர். சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும். சத்துவமற்ற என்ன? ஜந்துனா என்ன? பூச்சி, வெறும் பூச்சி, அது ஒன்றுமே இல்லை. சத்துவமற்ற ஜந்து குழி முசல், அது பலன் இல்லை. சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தோம் அது என்ன சொல்லுது? தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கும் குழி முசல்கள். அப்போ அதுக்கு தெரியுது நான் வீட்டை எங்கே கட்டணும்னு. கண்மலையில் கட்டணும். நமக்கு தெரிய மாட்டேங்குது. கண்மலை யார்? கிறிஸ்துவ மேல் நம்ம வீட்டை கட்டணும். சபை மேலே நம்ம கண்ணு இருக்கணும். எதை இழந்தாலும் ஆண்டவரை நம்ம இழக்கக்கூடாது. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் இழக்கலாம், எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை இழக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் நமக்கு என்ன உண்டு? எல்லாவற்றுக்கும் நமக்கு என்ன உண்டு? நியாயத்தீர்ப்பு உண்டு. நியாயத்தீர்ப்பு நாளில் உன்னை அறியன்னு அவர் சொல்லக்கூடாது. உன்னை அறிய நீ போ அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ நம்ம வீட்டை எங்கே கட்டணும்? கிறிஸ்துவ மேலே கட்டணும். கிறிஸ்துவ சபை மேலே கட்டணும். அந்த சபை எப்படிப்பட்ட சபை என்று நாம் பார்க்க போகிறோம். அந்த ஜந்து எப்படிப்பட்ட ஜந்து? சத்தமற்ற ஜந்து. பலனே இல்லைனா கூட கவலைப்படாதீங்க. நம்ம பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் தான். கரங்களை தட்டுவோமா? நம்ம பலப்படுத்த கிறிஸ்து இயேசுவானவர். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 104:18 வாசிப்போம். 104:18 சங்கீதம் 104:18. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழிமுசல்களுக்கும் அடைக்கலம். இருங்க, அதுக்கு முன்னால் படிங்க. 17 வாசிங்க. அங்கே குருவிகள் கூடு கட்டும். தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழிமுசல்களுக்கும் அடைக்கலம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு இருப்பிடத்தை வச்சிருக்காரு. ஒரு ஜந்து, ஒரு பூச்சி, ஒரு பறவை, ஒரு மிருகத்தை அவர் படைக்கிறாருன்னா அடுத்த வேலை அதுங்களுக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது பாருங்க, இதிலே 27 வாசிங்க சிஸ்டர். 27. ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஏற்ற வேளையில் ஆகார தேவைன்னு எல்லாம் எதை ஆண்டவர் நோக்கி பார்க்கும். அதுக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. ஆனால் அதுதான் மகா ஞானம் உள்ளது. ஏற்ற வேலை அதுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவரை கேட்குமா? அது பாருங்க, நீ கொடுக்க. அடுத்த வசனம் வாசிங்க. அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். பாருங்க எப்படிப்பட்ட சங்கீதக்காரன் எப்படி எழுதுறாரு பாருங்க. எப்படி எழுத? முதல்ல தாரும் போதே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனை கர்த்தாவே நீ மிகவும் பெரியவராக்கி நீ மகிழும் மகத்துவத்தையும் அழிந்து கொண்டிருக்கிறீர். சங்கீதக்காரன் அப்படி ஆரம்பிக்கிறான்.
ஆரம்பித்து இங்கே என்ன சொல்கிறாங்க, குருவிகள் கூடு கட்டும், தேவதா விருட்சங்கள் கொக்கல் குடியிருப்பு, உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலை குளிர்முசலுக்கும் அடைக்கலம், ஏற்ற வேலை ஆகாரத்தை தருவீர் என்று அவையெல்லாம் நோக்கி காத்திருக்கும். நீ கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீ உடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீ உமது முகத்தை மறைக்க, படிங்க சிஸ்டர், நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஞானமற்ற அந்த பூச்சி ஜந்துகளுக்கு அந்த காரியம்னா நமக்கு எப்படிப்பட்ட காரியம்? எல்லாவற்றையும் மேலாக நம்முடைய காரியம் எல்லாம் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் கட்டி எழுப்ப வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். தேவனுடைய ஆவினாலே ஆகும். பிரிய மாணவர்களே, நம்முடைய காரியம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்காரு. எல்லாம் அவருக்கு தெரியும். நம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்முடைய கருவை நம்ம அம்மா அப்பா பார்த்தாங்களா? அவருடைய கண்கள் கண்டது, உங்களுடைய கண்கள் கண்டதே. என் எலும்புகள் உருவாகும் முன்னே அதெல்லாம் உருவாக்க நாட்களும் என்ன பண்ணிருக்காரு, எழுதி இருக்கிறதே. எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளோட ஆண்டவர், எப்படிப்பட்ட ஆண்டவர். எறும்புக்கு வந்து நேரத்தை கொடுத்தாரு. அதில் அந்த எறும்பு அந்த நேரத்தில் என்ன எப்படி இருந்தது, கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது. எப்படி இருந்தது? கான்ஃபிடென்ட்டு. கோடை காலத்தில் சம்பாதிச்சு அப்படியே சேர்த்து வைக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது. சோம்பேறியே நமக்கு உதாரணமாக தான் சோம்பேறியே. எறும்பு திரும்ப கற்றுக்கொள், எறும்பை பாரு, தன் தேவை நேரத்தில் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்குது. நீ எப்படி இருக்கிற? ஓ ஐயோ எப்படி இருக்க? ஓ ஐயம் நான் என்னைக்கு நமக்கு நான் யாரு, நான் எப்படி இருக்கேன்? சத்துவமற்ற ஜந்து இந்த குழி முசல் எங்கே போய் வீடு கட்டுது? கண்மலையின்மே வீடு கட்டுது. நாமும் வீடு கட்டுறோம், நம்ம வாழ இருப்பிடத்துக்கு வீடு கட்டுறோம். அது தேவையானது, நமக்கு தேவையானது ஒன்று அவருடைய பாதம். அந்த பங்கை, நல்ல பங்கை மரியாதை அறிந்து கொண்டால், தெரிந்து கொண்டால், நம்ம தேவையானது அவருக்கு தெரியும். அவர் தேவைகளை சந்திப்பார், கொடுப்பார். எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர் அவர். நம்ம நடத்த அவர் வல்லவர். நம் நடக்கையில் எப்படி இருக்கும்? ஞானம் மற்றவை போல நடக்கக்கூடாது, ஞானமுறை போல கவனமாக நடந்து கொள்ள பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த கான்ஃபிடென்ட் எறும்பு கொடுத்தாரு. குழுமசலுக்கு என்ன கொடுத்தாரு? கண்மலையாகிய சபை, சர்ச்சு நமக்கு. அந்த ஆவியின் கனி 9 நம்மகிட்ட இருக்கா? கொஞ்சம் சோதித்து பாருங்க. ஆனபடியினாலே ஞானமுள்ள நடந்து கொள்ள நம்ம சோதித்து பாருங்க. அந்த ஆவியின் கனி 9 கனி நம்மகிட்ட இருக்கா? அன்பு இருக்கா? சாந்தம் இருக்கா? இச்சையடவு இருக்கா? சமாதானம் இருக்கா? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் கேட்குறமாப்பா, உங்களுடைய சமாதானத்தை கொடுக்க சொன்னீங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க. எது கேட்டாலும் ஒரு முறுமுறுப்பு, எதுக்கு எடுத்தாலும் அடுத்த மேலே பழி போடுறது, அடுத்த மேலே பொறாமை கொள்வது. அடுத்தவங்களே நமக்கு என்ன சொல்றது, ஈக்குவலாக பேசுது. நோ, நம்ம விசேஷித்தவர்கள், அவங்களாம் அழியக்கூடியவர்கள், நாமோ அழியாதவர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்போ நல்ல கனியை கொடுக்க, நல்ல கனி கொடுக்க ஆண்டவரத்தில் போகும்போது, பிரவேசி வா, உள்ளே வா, ஆண்டவர் கூப்பிடணும், வா, நீ வா என் மகனே, வா என் ராஜ்யத்தில் பிரவேசி, வா. உண்மையா இருக்க, உத்தமா இருக்கிற, ஆவின் கனி 9 வரங்களை பெற்று இருக்கிற. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா. அப்படியே தொடர்ந்து வாசிவாங்க சிஸ்டர். அந்நாளில்
அப்பொழுது நான் ஒரு அண்ணாலில் படிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, ஆ. கர்த்தாவே கர்த்தாவே, ஆ. உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, ஆ. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, ஆ. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது ஆ. நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, ஆ. என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆ. அவர்களுக்கு சொல்லுவேன். ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாரு? அக்கிரமக்காரரே போங்க. அக்கிரமக்கார செய்கைக்காரரே. அக்கிரமக்காரங்களை செய்கிறோம். அக்கிரமத்தை நம்ம செயல்படுத்துகிறோம், உண்டு பண்ணுறோம். எண்ணங்களினாலே, நம்ம செயல்களினாலே, நம்ம நடத்தினாலே நம்ம செயல்படுத்தும். அந்த அக்கிரமத்தை செயல்படுத்துகிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. என் வீட்டை நான் கண்மலையில் கட்டணும் ஆண்டவரை, சபையில் கட்டணும். அந்த ஆவியின் கனிகளினால் நான் கட்ட வேண்டும். எங்களுடைய சரீரம் ஆலயமாக இருப்பதினால் அதை நான் பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரோ உன்னை தரிசிப்பதில்லை என்று வேத வார்த்தைப்படி நான் பரிசுத்தத்தோடு காணப்பட வேண்டும். என் எண்ணத்திலே, என் நெஞ்சிலே, என்னுடைய காரியத்திலே, எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை நான் அலங்கரித்துக் கொள்ளணும் ஆண்டவர். படி அர்த்தவசனம் படிங்க. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையுமே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் சொல்லிட்டாரா? இதன்படி செய்யணும், இதன்படி நடந்து கொள்ளணும், இதன்படி ஒன்று. அதுக்கேற்ற ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், புத்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன்படி கண்மலை மேலே வீட்டை கட்டுவன் எவனோ அவனை நான் நல்ல தன் வீட்டை கட்டின புத்திமானுக்கு ஒப்பிடுவேன். 25 வாசிங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்த. கரங்களை தட்டி கட்ட நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆனால் எப்படிப்பட்ட துக்கம், துயரம், வியாதி, வறுமை, வருத்தம் அது வந்தாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். ஏன்னா முதல்ல நம்ம எது மேலே கட்டிட்டோம்? வீட்டை கண்மலையில் மேலே கட்டிட்டோம். இதுதான் அர்த்தம். அது நான் சொல்கிறபடி கேட்டு அவன் செய்தானா பெருவெள்ளம், காற்று, என்னென்ன வருது பாருங்க, பெருமழை, பெருவெள்ளம், காற்று எது வந்தாலும் நம்மளை அசைக்காதுன்றாரு. அப்போ இதெல்லாம் எது காரணம்? நம்முடைய வறுமை, வருத்தம், வேதனை, தூக்கம். சிந்தித்து பாருங்க. நம்ம செயல்படுவோம். செயல் அக்கிரம சிந்தையாக இருக்கக்கூடாது. எனக்கு சபைக்கு போனால் பரவாயில்ல, என்ன நடந்துற போது கர்த்தர் பார்க்குறாரு, நான் பார்க்கல. கர்த்தர் பார்க்குறாரு. அந்த வாட்சை வேணும் நமக்கு. அந்த வாட்சை இன்னைக்கு சபைக்கு போகணும். ஆண்டவர் என்னோட என்ன பேசுவார்? ஆராதனை என்னோட இடைப்படுவார், ஜபத்தினாலே என்னோட இடைப்படுவார். இப்போ ஆண்டவருக்காக நம்ம அந்த காத்தை செயல்படுத்தும் போது நம் காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். கரங்களை தட்டி கட்ட நாமத்தை எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம ஒன்றும் சேதப்படுத்தாது. எந்த போராட்டமும் நம்ம ஒன்றும் சேதப்படுத்தாது. அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர், முடிச்சிடலாம். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ நான் பாருங்க, நான் இந்த வசனத்தை மட்டும் தான் பேசுவேன். ஆண்ட வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கணும், வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கணும். அவர் சொல்ல கேட்டு அப்படியே செய்யணும், அப்படியே நடக்கணும், அப்படியே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், அப்படி உணர்ந்து கொள்ளணும். வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, அது கிருபையுள்ள வார்த்தை, அது அதிகாரத்தோட பேசுகிற வார்த்தை. அடுத்த 2 காரியத்தை நான் பார்க்க போகிறோம். அது படி செய்யாத எவனோ பாருங்க, படிங்க சிஸ்டர்,
நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுக. ரெண்டு இடத்துலையும் சொல்கிறேன், என் வார்த்தைப்படி கேட்குறவன் இப்படி இருப்பான், என் வார்த்தை கேட்காதவன் இதில் அழிந்து போவான். ஒன்று பிளஸ்ஸிங், ஒன்று சாபம். ஒன்று ஆசீர்வாதம், ஒன்று சாபம். எது வேணும்? அப்போ நம்ம வீட்டை கண்மலையின் மேல் கட்டணும், கண்மலையின் மேல் கட்டணும். எந்த காரியமாக இருந்தாலும் சபைக்கு அடுத்த காரியங்களாக எடுத்து வச்சிடணும். சபைக்கு முதல் இடம் கொடுக்கும், சர்ச்சுக்கு முதல் இடம் கொடுக்கணும். எறும்புக்கிட்ட இருந்து கான்ஃபிடென்ட்டை கற்றுக்கணும். குழிமசல்கிட்டேருந்து கண்மலை நம்மோட கூட இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளணும். ரெண்டும் ஒன்று சத்துவமற்ற ஜந்து, ஒன்று ஒரு ஜந்து என்னது அற்பமான ஜந்துக்கிட்ட இருந்து நம்ம கான்ஃபிடென்ட்டை பெற்றுக்கொள்ளணும், தன்னம்பிக்கை பெற்றுக்கொள்ளணும். குழிமுசல்கிட்ட இருந்து அந்த அடைக்கலம் ஆண்டவர் தான் நம்ம அடைக்கலம். கண்மலை மேலே கட்டப்பட்ட வீட்டாக இருக்கணும், ஆண்டவர் மேலே கட்டப்பட்ட வீட்டாக இருக்கணும். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காரியத்தில் நேரத்தில் அவருக்கு ஒரு 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 காரியமாக குறைப்பட்டு போகக்கூடாது. ஒரு சின்ன மண் அளவு கூட குறைப்பட்டு போகக்கூடாது. ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எறும்பிடத்தில் நான் கற்றுக்கொள்ளேன்ற ஆண்டவர் மகா ஞானம் உள்ள, என்னை விட மகா ஞானமாக இருக்குது ஆண்டவரே. நான் ஞானமற்றவனப்பா, நான் ஞானமற்றவன், எனக்கு சொல்லிக் கொடுங்க. எறும்பை போல நான் நேரத்தை உனக்காக கொடுக்கணும். குழிமுசல் போல என் வீட்டை உண்மையில கட்ட வேணும் ஆண்டவர், கண்மையில கட்ட வேணும், கல்மையில கட்ட வேணும். அப்போ நான் கட்டும்போது என்னை எதுவும் சேதப்படுத்தாதுப்பா. எந்த துக்கமோ, எந்த துயரமோ, எந்த வியாதி, எந்த வறுமை, எந்த வருத்தமோ, எந்த போராட்டமோ, எந்த சூழ்நிலையில சேதப்படுத்தாது ஆண்டவரே. காரணம், நான் உண்மையில் கட்டின கட்டடமா, நான் உண்மையில் கட்டின வீடு ஆண்டவரே, வீடு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு காரியங்களை இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் தியானிங்க, நோட் பண்ணி தியானிங்க, ரொம்ப முக்கியம். அடுத்த வாரம் நம்ம ரெண்டு காரியம் தியானித்து நம்ம இதை முடிப்போம். ஏன்னா எவ்வளோ காரியங்கள் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் இருக்குது. தெரிந்து கொள்ள, ஆண்டவரை அறிந்து கொள்கிற காரியம் எவ்வளோ இருக்குது. ரொம்ப ஆழமானது அது. அந்த வார்த்தை ஆழமானது, நீளமானது, உயரமானது, அப்புறம் அகலமானது. அதுக்கு அளவே இல்லை, எல்லாம் நீண்டு கொண்டே போயிருக்கோம். நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதிகம். இதில் தான், அதனால தான் சொல்கிறாரு ஆண்டவர் எபேசியரில், ஆனபடியாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, உணர்ந்து கொள்ளுங்க. இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-17 வசனங்களில் அந்த அற்பமான ஜந்து, சத்துவமற்ற ஜந்து நாம் தெரிந்து கொண்டோம். இன்னும் 2 ஜந்தை பார்த்து அடுத்த வாரம் பார்த்து நம் வாழ்க்கையில் ஞானமுள்ள மாற ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. நாளிலே கூட ஆண்டவரே எங்களோட பேசினீர் ஆண்டவரே, எங்களோட தகப்பனே அப்பா, பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அவருடைய கரங்களில் ஆண்டவரே எங்களா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எருமை குறித்து அப்பா, அதில் அந்த ஜந்துவை குறித்து எங்கள் சோம்பேறி என்று சொன்னீரப்பா. சோம்பேறியே, எருமிடத்தில் போய் கற்றுக்கொள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த மகா ஞானமுள்ள எருமை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அப்பா, அதன்படி நாங்கள் இந்த நாளில் கான்ஃபிடென்ட்டோடு நாங்கள் இந்த நாளில் செல்கிறோம் அப்பா. உமக்கு நேரத்தை கொடுக்க அப்பா நாங்கள் ஆயத்தப்பட, பலர் ஆயத்தப்படுத்த, ஞானமுள்ளவர்களை போல கவனமாக நடந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. குழிமுசல் போல ஆண்டவரே அப்பா, கண்மலையில அடைக்கலமாயிருந்தது போல அப்பா தகப்பனே, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை நாங்கள் ஆண்டவரே இடத்திலே அப்பா வந்து சேர சபைக்கு ஆண்டவரே அப்பா, ஒரு நாள் கூட ஆண்டவரே, ஒரு
ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாமல் நாங்கள் சபைக்கு வர, எல்லா ஊழியத்திலும் நான் கலந்து கொள்ள, எல்லா ஜெபத்திலும் கலந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. சத்துவமற்ற சத்துவான குழி முசலுக்கே நீ மகா ஞானத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, பலப்படுத்துகிற நீர் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்த ஆண்டவரே, சபையின் கண்மலை மேல் எங்கள் வீட்டை கட்ட எங்கள் உதவி செய்யும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. இடத்தில் கேட்க நீர் கொடுப்பீர் ஆண்டவரே. அவர்கள் உங்களிடத்தில் கேட்க நீர் கொடுப்பீர் என்று எழுதியிருக்கிறதே. அப்படியே தகப்பனே, நாங்கள் இடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள, ஞானத்தோடு நாங்கள் நடந்து கொள்ள, அது ஞானத்தினாலே நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, அது ஞானத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த நாளில் எங்களோட பேசினீர் ஆண்டவரே. எங்களோட பேசினீரப்பா. மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதில் வந்த பிள்ளைகளை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், வாழ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், முதியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், கணவன் மனைவிமார்களை ஒப்பு கொடுக்கிறோம், சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே இயேசு சாமி, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத தகப்பனே, உடைய கணப்பிள்ளைகளை ஆளுகை செய்ய முடியாது. உடைய வார்த்தைப்படி ஆண்டவரே அப்பா, நாங்கள் பிரயோஜனமற்றவர்களா இருக்கக்கூடாது ஆண்டவரே, பிரயோஜனமற்றவர்களா இருக்கக்கூடாதுப்பா. மக்கென்று அப்பா எல்லாரும் செய்ய எங்கள் ஆதி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற கட்டா ஒப்பு கொடுக்கிறோம். கிடைக்க வேண்டிய நேரத்திலே உமக்கென்று நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியாது, நாங்கள் உணர்ந்து செயல்பட முடியாது. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. பெத்தலின் ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தின் கனி எல்லாவற்றையும் கொடுத்து பெத்தலின் பரிபூரண ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு அப்படியே நான் உரிமை பாராட்டுகிறேன் ஆண்டவரே, உரிமை பாராட்டுகிறோம் அப்பா. கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள முடியாது. கிருபை தாங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை காத்துகிறோம், உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறேன். கிருபைகளோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யப்பா. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் எடுக்க ஆண்டவரே, எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை மனத்தாழ்மையுடன் நாமத்துக்கு மகிமை கேட்டு நன்றி சொல்லி ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமா